உழவர் பெருந்தலைவர் ஐயா நாராயணசாமி நாயுடைய நினைவு நாள் டிசம்பர் 21 கோவை வையம்பாளையத்தில் உள்ள அவரது மணிமண்டபத்திலே அனுசரிக்கப்பட்டது. நிகழ்ச்சி முடிந்த பிறகு சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களெல்லாம் ஒன்று கூடி அவருடைய பிறந்த நாள் வருகின்ற பிப்ரவரி 6ஆம் தேதி வர உள்ளது. அந்த பிறந்த நாள் 100வது ஆண்டாக அமைய இருப்பதால் அந்த 100வது ஆண்டை சிறப்பான முறையில் நடத்துவதற்கு என்ன வழி, விவசாயிகளுடைய வாழ்க்கை தரத்தை அழிவிலே இருந்து காப்பாற்றிய தலைவர், அவர்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொடுத்த தலைவர், அப்படிப்பட்ட தலைவருடைய பிறந்த நாளை 100வது ஆண்டு சிறப்பாக கொண்டாட வேண்டும். அதே நேரத்திலே அன்றைய தினம் ஒரு மலர் வெளியிட்டு அந்த மலரிலே விவசாயிகளுடைய பிரச்சனைகள்லாம் வரும்படி செய்ய வேண்டும். அந்த மாநாட்டிலே முக்கிய பிரதிநிதிகளெல்லாம் அழைத்து பேச வைக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்களிலே இருந்து விவசாயிகளை வரவழைத்து சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்திலே கோவை மாவட்ட தலைவர் தண்டபாணி, எங்களுடைய நிர்வாகக்குழு தலைவர் டாக்டர் ரங்கநாதன், சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர்லாம் கலந்து கொண்டார்கள், திருப்பூர் மாவட்டம் உள்ளடக்கி. ஆகவே இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்த பற்றி ஆலோசிக்கப்பட்டது. இந்த மாநாடு எந்த மாவட்டத்தில் நடத்துறீங்க? இந்த மாநாடு கோவை மாவட்டம் வையம்பாளையத்திலேயே அவருடைய நினைவிடத்திலேயே நடத்தப்படுகிறது. பிப்ரவரி 6ஆம் தேதி. முக்கிய தீர்மானங்கள் அதான் இதுதான் முக்கிய தீர்மானம். சிறப்பாக நடத்துவது. ஆமாம், நூல் வெளியிடுறது, பாண்டியார் மோயார் மாநாட்டை சிறப்பாக நடத்துகிறோம். அந்த நாட்டை வந்து தியாகிகளுக்கு மாநாட்டுக்கு சிறப்பு விருந்தினர்கள் அந்த மாதிரிலாம் சிறப்பு விருந்தினர் அழைக்க இருக்கிறோம். அது பின்னாடி தெரிவிப்போம் யாருன்னு. அப்படியே இருங்க.